ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஏப்ரல் 26 வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பெய்ட் டிஸ்கஷன் அண்ட் பெய்டு ப்ராக்டிஸ் நம்ம வந்துட்டு துவங்க இருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முக்கியமாக இதை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படும். நம்ம பைசல் ரெக்கமெண்டேஷனோ சார்ட் நியூஸ் எதுவுமே நம்ம இதில் கிடையாது. அதனால் வந்துட்டு ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் எப்படி சந்தையை பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ரிசர்ச் பண்ணுறவங்க இதில் இணையலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க முக்கியமாக இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸை வச்சு நீங்கள் வந்துட்டு முயற்சித்து பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஓரளவு சந்தையில் வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்ப்பதற்கு மிக உதவியாக இருக்கும். ஓப்பன், ஹை, லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாமே ஒரே பேஜில் வந்துடும். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9842610908 நம்பருக்கு. நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய ப்ரோக்கரேஜ் ஆஃபீஸ்லேயே கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்கான்ட்டு. இல்லாத பட்சத்தில் நீங்கள் நம்மக்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம மார்க்கெட்டில் இப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி இருக்க வேண்டிய டேட்டாஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ், இது லாஸ்ட் வீக்கோட ஓப்பன் டேட்டா. நமக்கு வந்துட்டு ஹை, லாஸ்ட் வீக்கோட ஹை பார்த்திங்கன்னா இது லாஸ்ட் வீக்கோட லோ அப்படிங்கிறது இது. இப்போ இதில் நமக்கு வந்துட்டு துவக்க நாள், வாரத்தோட துவக்க நாளில் இருக்கக்கூடிய ஹை அண்டு லோ மிக மிக முக்கியமான ஒரு டேட்டா. இதற்கு மேலே இருக்கும்போது கால் செல்லர் பேனிக்கோட ப்ளேஸும், இந்த லோவுக்கு கீழே இருக்கும்போது புட் செல்லரோட பேனிக் ப்ளேஸும் நமக்கு இம்பேக்டடாக இருக்கும். இன்சைடுக்குள்ளே இருக்கும்போது கால் புட் செல்லர் ரெண்டு பேருமே ஜாலியாக இருப்பாங்க. ஸோ இந்த ஜாலியாக இருக்கிற இடத்துல ஆப்ஷன்ஸ் பையருக்கு வாய்ப்பே கிடையாது. இதை முக்கியமாக நீங்கள் உணர்ந்து பார்த்தால் உங்களுக்கு எப்பப்போ நம்ம வந்துட்டு ட்ரேட் இனிஷியேட் பண்ணணும், எப்போல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ 23,872 லாஸ்ட் வீக்கோட ஹை, லாஸ்ட் வீக்கோட லோ 23,207. இதற்கும் உண்டான தொலைவு அப்படின்னு பார்த்தா நமக்கு ஒரு 670 புள்ளிகள். அப்போ 670 புள்ளிகளில் சரிப்பகுதி அப்படின்னு எடுத்துட்டால் நமக்கு 335 புள்ளிகள். அப்போ 335னா 23,550 அப்படிங்கிற இடம் நமக்கு வந்துட்டு ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த டேட்டா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு முந்தைய வாரம் இப்போ நம்ம டேட்டா வச்சுருக்கிறது இந்த ரேட்டு, இந்த ரேட்டு, இந்த ரேட்டு, இந்த ரேட்டு, இது உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கணும். இன்றைய தினம் ஓப்பன் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா இந்த ஓப்பனில் இருந்து தான் நமக்கு ரேஞ்ச் க்ரியேட் ஆக போகுது, ஹை லோ க்ரியேட் ஆக போகுது. இது மினிமம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு 300 புள்ளிகளில் இருந்து 500 புள்ளிகளுக்குள்ளே இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கே 300 புள்ளிகள் பக்கம் இருக்காங்க. அதனால் வந்துட்டு இந்த வீக்லி ரேஞ்ச் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து இப்போ பக்கமாக இல்லை. அதனால் மார்க்கெட் மூமெண்ட்ஸில் இருக்காங்க. அதனால் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துல நம்ம நல்லா பயன்படுத்தணும். ஆப்ஷன் செல்லராக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி. ஆனால் ஆப்ஷன் பையர்களுக்கு உண்டான வாய்ப்பு, ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரேஞ்ச் அதிகமாகும் போது தான் நமக்கு ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஓகே, காணொலிக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் நம்ம வந்துட்டு எந்த ஸ்ட்ரைக்கில் க்ளோசிங் வந்துட்டு டிஃப்ரென்ஸ், கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கும் அந்த ஸ்ட்ரைக் எடுத்துக்க போகிறோம். அந்த ஸ்ட்ரைக் பார்த்திங்கன்னா 23,850. இதில் பார்த்திங்கன்னா காலோட புட்டு ஜாஸ்தியாக இருக்காங்க, 2 ரூபா ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்போ 23,848. அப்போ டிஸ்கவுண்டில் இருக்கிறாங்க. அப்போ இந்த காலோட விலை அதிகமாக இருந்துருந்தால் அந்த டிஃப்ரென்ஸாக அந்த ஸ்ட்ரைக்கோட ஆட் பண்ணணும். புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த டிஃப்ரென்ஸை வந்துட்டு அந்த ஸ்ட்ரைக்கோட கழிக்கணும். இதுதான் கான்செப்ட். இப்போ ஸ்பாட் பார்க்கும்போது 23,851. அப்போ பார்க்க போனால் 3 பாயிண்ட் டிஸ்கவுண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே கிராஃபில் உங்களுடைய வரைபடத்தில் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த டேட்டாவை.
இந்த 190 அப்படிங்கிற டேட்டா நமக்கு காமன் ஏடிஎம்மாக இருக்குது. இந்த 190 எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே இதை போட்டுருங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு 50 புள்ளிகளுக்கு உண்டான டிஃப்ரெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் இருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரைக்ஸ் நியர் வரும்போது கால் புட்டோட ப்ரைஸ் சேம் ஆகும். அந்த சேம் ஆகிறது இந்த 190க்கு கீழே இருந்தால் அதற்கு பெயர் வந்து டிகே. 190க்கு மேலே இருந்தால் அது வந்து அப்ரிஷியேஷன் மோட், அந்த மீட்டிங் ப்ரைஸு. அப்போ அதை வச்சு நீங்கள் இது பண்ணணும். அதில் ஹை பார்த்தா நமக்கு 206 ரூபா காலோட ஹை, புட்டோட லோ 178. அப்போ இந்த ஜோன் விட்டு எப்படி வர்த்தகமாகறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த 206க்கு மேலே எப்படி இருக்கிறாங்க, 178க்கு கீழே எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேட்டாஸை நம்ம முக்கியமாக பார்க்கணும். அடுத்தது காலுடைய லோ நமக்கு வந்துட்டு 36 ரூபா, புட்டோட ஹை பார்த்தீங்கன்னா நமக்கு 545 ரூபா. இந்த டேட்டாஸை நீங்கள் வந்துட்டு வரைபடத்தில் போட்டு வச்சுட்டு எப்படி இன்றைக்கி ரியாக்ட் ஆகிறாங்க, 23,850 எப்படி ரியாக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். எட்ஜ் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்க போனால் 23,850, 190 ரவுண்ட் ஆஃப் 200 பண்ணிக்கலாம். 24,050 இந்த பக்கம் 200 புள்ளிகள்னால் 23,650. அப்போ மார்க்கெட் 23,650 டு 24,050க்குள்ளே இருக்கிறது எட்ஜ் ஜோன் அல்லது ஷார்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதற்குள்ளே இன்பிட்வீனில் இருக்கிற வரை மார்க்கெட் வந்துட்டு ஒரு வால்டைல் ஜோனுக்குள்ளே தான் இருப்பாங்க. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 380, 400 புள்ளிகள்னு வச்சுட்டா 23,450. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 24,250. இது ஒயிட் ஜோனாக இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கு எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே நீங்கள் வந்து 190 அப்படிங்கிற பொதுவான விலையை போட்டு அதற்கு கீழே இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு 24,050 அப்படிங்கிற இடத்துக்கு போய்க்கலாம். அப்போது இதோட போட்டியாளர்கள் அப்படின்னு பார்க்க போனால் கால் ஆப்ஷன் 120 ரூபா, புட் ஆப்ஷன் வந்துட்டு 300 ரூபா, 190 ரூபா நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த டேட்டாஸ் உங்கள்கிட்ட அங்கே இருக்கணும். அதே மாதிரி 23,650 இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 120 ரூபா கால், 317 ரூபா புட்டோ காலோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 317, புட்டோட ப்ரைஸ் 120, 190 அப்படிங்கிற பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸை போட்டுக்கோங்க. இது பிரேக் ஈவன் பாயிண்ட் கிடையாது, காமன் ஏடிஎம். அப்போது இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே எப்படி இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 23,650 காலுக்கு இந்த 190ம் இந்த 120ம் ஒரு சப்போர்ட் ப்ரைஸாக இருக்கும். புட் ஆப்ஷனுக்கு இந்த 120லேருந்து 190ம் 317 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதற்குள்ளே அமையக்கூடிய ஹைலோ தான் நமக்கு வந்துட்டு மிக மிக முக்கியமாக பார்க்கக்கூடும். அப்போ இந்த டேட்டாஸை பார்த்துக்கோங்க. இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இம்ப்ளைட் வாலிட்டி இம்பேலன்ஸ்டாக இருக்குது. இந்த இம்பேலன்ஸ்டாக இருக்கிறனால இப்போ மார்னிங் நமக்கு வந்துட்டு ஒரு 9:15 டு ஒரு 10 o'clock வந்துட்டு ஒரு ஸ்பீடு நமக்கு இருக்கும், அது அப் அண்ட் டவுனில். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இம்ப்ளைட் வாலிட்டி நமக்கு புட் சைட் இருக்கிறனால இவங்களுக்கு சாதகமாக மார்க்கெட் இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே நிற்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே நிற்கக்கூடியதுன்னா அது கால் ஆப்ஷன்ஸோட செல்லர் வந்துட்டு மீண்டும் வந்துட்டு பேஸ்டு கவர் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க போவாங்க. அதையும் வந்து உற்று கவனிக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது ஓப்பனுக்கு மேலே இருக்கிறது கால் சைடுக்கு சாதகமாகவும், ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் இருக்கிறது புட் சைடுக்கு சாதகமாகவும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். நியர்பை ஸ்ட்ரைக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாகவே பில்ட் ஆகலை. இப்போ சமீப காலத்திலேயே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாகவே பில்ட் ஆகிறதில்ல. அப்போ அது காரணம் மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் தூரமாக இருக்கிறதுனால ஒரு மேஜர் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அடுத்து அட்டவணை போய் பார்க்கலாம். ஆப்ஷன் டேபிள் படி 24,000 கால், 24,500 கால், 23,500 புட், 23,500 கால். அப்போ 23,500 டு 24,000 இருக்காங்க. இந்த ரெண்டில் நம்மளுக்கு எட்ஜ் அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு 23,500, 24,000. அப்போ இதோட நடுநிலையாக இருக்கக்கூடியது 23,750. அப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து வேல்யூம் வைஸில். இப்போ நம்ம டேர்ன் ஓவர் வைஸில் போய் பார்க்கலாம்.
டேர்ன் ஓவரில் 23,500 கால், 23,400 கால், அடுத்தது 23,500 புட். இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ மார்க்கெட்டில் வந்து இன்னும் நமக்கு வந்துட்டு இன்றைக்கி அமையறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேர்ன் ஓவரும் நமக்கு அடுத்த கான்ட்ராக்டாக தான் நம்ம பார்த்துருக்கோம், அதுவும் கம்மியாக தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி எப்படி அமைகிறாங்க அப்படிங்கிறதை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்திக்கோங்க. போட்டியாளர்களை நீங்கள் இந்த இடத்துல தான் தேர்ந்தெடுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க இயலும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.